இப்போ வந்து நம்ம ஷேப் மார்ஃபிங் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம சர்ஃபேஸஸை வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம், அதாவது டிஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி வந்து பை வந்து பாயிண்ட்ஸு கர்வேச்சர் ஆர் வந்து சர்ஃபேஸஸ் நம்ம கொடுப்போம். டார்கெட்டாக கொடுக்கும்போது அது வந்து டிஃபார்ம் ஆகும், அதாவது ரீஷேப் ஆகும். இதை வந்து நம்ம ஷேப் மார்ஃபிங் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்சில் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஸ்ப்ளைன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். வந்து இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் வந்து டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ப்ளைன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு ப்ளைன் எடுத்து இந்த சைடு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ரோல்ஸ் டைரக்ஷனில் சேம் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த ப்ளைனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பொசிஷன் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஜாண்டில் சைட் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் இது ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓகே, ஒர்க் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன்.
வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து பவுண்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஊட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இங்கேயும் தனியாக வந்து பவுண்ட்ரி கிரியேட் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேப் மார்க்கிங் போயிட்டு சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸு இந்த எட்ஜு கொடுக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ஸ்ப்ளைன். இதே மாதிரி வந்து மறுபடியும் ரெஃபரன்ஸு இந்த எட்ஜு, டார்கெட்டு இந்த எட்ஜு. இப்போ வந்து இது வந்து பாயிண்டில் இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரெயின் மெத்தடு ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த 2 ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து அதாவது ஷேப், அதாவது டிஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம ஷேப் மார்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இது நம்ம ட்ரா பண்ண ப்ரொஃபைல் ஸ்கெட்சு. இது வந்து இந்த சர்ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து ஓவராலாகவே வந்து டிஃபார்ம் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குது இந்த ஷேப் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல் சர்ஃபேஸும் நமக்கு டிஃபார்ம் ஆகும். இதை வந்து ஷேப் மார்க்கிங் சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். பள்ளிமே ஓவரால் பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துட்டு 50 கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சைட்டும் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஷேப் மார்க்கிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு இந்த எட்ஜு, அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டு இந்த சர்ஃபேஸு, மறுபடியும் ரெஃபரன்ஸ்க்கு இந்த எட்ஜு, டார்கெட்டுக்கு இந்த சர்ஃபேஸ். இப்போ வந்து இதை டேஞ்செண்ட்டை கொடுத்துடலாம். இப்போ வந்து சப்போர்ட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் டிஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் வந்து டேஞ்சன்ட் மெத்தடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகி டேஞ்சன்சியாக வந்து இந்த சர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைல். 2 ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம். இந்த இதில் வந்து நம்ம முன்னாடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்ச் வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபார்ம் ஆகி அது கனெக்ட் ஆகிருக்கு. டென்ஜென்சியாக பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஷேப் மார்க்கிங். இந்த சர்ஃபேஸ் வந்து டோட்டலாகவே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஃபார்ம் ஆகிடும்.